அனைவருக்கும் வணக்கம். நல்லா ஓட்டு அப்படின்னா இந்த வாக்கு சீட்டை கிழிச்சு முதிரை குத்தி மச்சி போடுறதுக்கு 5 வினாடி ஆகும். 5 வினாடி ஆகும். இப்போ அதை 1 வினாடியிலே முடிச்சிட்டாங்க. இவிஎம் மெஷினை போட்டு ஒரு பட்டனை அமுத்துனா அது முடிஞ்சு போச்சு. 5 வினாடி 1 வினாடி ஆயிடுச்சு. இப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, கை சின்னத்து பட்டனை அழுத்து நாங்கள் வெற்றி பெறுவோம். டிஎம்கே உதயசூரியன் பட்டனை அமுத்து நாங்கள் கழிச்சிருவோம். அதே மாதிரி அருவாள் சுத்திய பட்டனை அமுத்துனா நாங்கள் கழிச்சிருவோன்றான். பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான்னா, நீ எந்த பட்டனை அழுத்து நாங்கள் கழிச்சிருவோன்றான். இவிஎம் மெஷின் தில்லுமுள்ளு. நம்ம நாட்டில் ஒரு மகாபிரபுங்கிறார். மகாபிரபு அவர் பிறந்த தேதி பொய், பிறந்த ஊர் பொய். 49 பிறந்தான்றாரு, இன்னொரு அஃபிடாவிட்டில் 51ன்றாரு. 6 வயசில் டீ வித்தன்றாரு, அது 1955 வித்தன்றாரு. எங்கேயா வித்தன்னா வடோதரா ரயில்வே ஸ்டேஷனில் டீ வித்தேன். ஐயோ, அவங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டினது 1973. டீ வித்ததும் பொய். ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, நான் படிப்பே இல்லை, ஸ்கூல் பக்கமே போல, அப்படியே படிச்சுட்டேன்னாரு. அவர் கூட இருக்கிறாரு ஷா, அவர் சொல்கிறாரு இவர் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் இவருன்னு சொல்கிறாரு. படிப்பு பொய். அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கும் போது கல்யாணம் ஆகலைன்னு அஃபிடாவிட் போட்டார். எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு பொய்யான ஒரு உருவம், அது பொய். இந்த நாட்டில் 2 விஷ பொருளை விற்றாங்க. 2 விஷம். ஒன்று எங்கே பார்த்தாலும் கொக்கோ கோலா விற்றுறோம். கொக்கோ கோலா அது விஷ பானம். அது கொக்கோ கோலா. அது எப்படி விற்கிறான்னா, கொக்கோ கோலாவை அட்வர்டைஸ்மெண்ட்டு, நீங்கள் சர்க்கிளில் போகும்போது லைட் இருக்கும், ஆப் ஆன் ஆப் ஆன். அப்போ என்ன சேர்த்து விடுவோம், ஆப் ஆன் கொக்கோ கோலா, ஆப் ஆன் கொக்கோ கோலா சேர்த்து விட்டோம். ஆப் ஆன் கொக்கோ கோலா மம்மம் மோதி, கொக்கோ கோலா மம்மம் மோதின்னு ஒரு விஷத்தை இந்த நாட்டில் வித்துட்டான். இந்த மகாபிரபு பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி இவர்கள் இந்துக்களின் விரோதிகள், இவர்கள் தொழிலாளர்களின் விரோதிகள். அதனால இந்து மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது, தொழிலாளர்களும் ஓட்டு போடக்கூடாது. இந்த கூலி ஊதியம் சம்பளம் இதுதான் ஒரு வருமானம், தொழிலாளியுடைய வருமானம். இது உலகம் பூராவும் அந்தந்த அரசுகள் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கிறாங்க. அப்போ உலகத்திலேயே கம்மியான கூலியை நிர்ணயிச்ச பெருமை மோதியை சேரும். இந்த 2019 மோடி பாராளுமன்றத்தில் மாடி நிலை குறைந்தபட்ச ஊதியம், நேஷனல் லெவல் ஃப்ளோர் மினிமம் வேஜஸ் அப்படின்ற ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணாரு பிஜேபி. மோடி தான். எவ்வளோ சம்பளம்னா 178 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. 178 ரூபா. அதில் டாலரில் கணக்கு போட்டால் $2.12 ஒரு நாள் கூலி. மோடி அரசு பிக்ஸ் பண்ண கூலி. அது பாகிஸ்தானில் எவ்வளோ இருக்குது? 1 மணி நேரத்துக்கு $0.5. அப்போ பாகிஸ்தானுடைய கூலி ஒரு நாளைக்கு $4. மகாபிரபு மோடி ஆட்சியில் கூலி இந்தியாவில் $2.12. பாதி, பாகிஸ்தானை விட குறைவு. சீனா 1 மணி நேர
$3.7 $4 வச்சுக்கலாம். அப்ப சீனாவின் ஊதியம் ஒரு நாளைக்கு $32, இந்தியாவின் ஊதியம் ஒரு நாளைக்கு $2. இதுவே ஜெர்மனியில எவ்வளவு? ஒரு மணி நேர ஊதியம் ஜெர்மனியில $32, $1 $83 கணக்கு போட்டுக்கோங்க. அமெரிக்கால $17, ஜப்பான்ல $24, ஆஸ்திரேலியால $18, தாய்வான்ல $10, இந்தியால $2. $32 ஒரு மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டுக்கணும். அப்போ வீட்டு வேலை செய்யறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, துப்புரவு தொழில அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியால ஒரு மணி நேர ஊதியம் $7.28, ஒரு நாளைக்கு $56. ஆனா மகாபிரபு மோடியுடைய கூலி எவ்வளோ $2? $2. போன வாரம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய 19% உழைப்பாளர்கள், இந்தியாவின் உழைப்பாளர்களின் எண்ணிக்கை 50 கோடி. அதுல 19% தொழிலாளர்களுக்கு கூலி $2000 $5000. இது ஒரு நாளைக்கு $1 தான். 39% இந்திய தொழிலாளிகளே $5000 $10,000. வெறும் 14% தொழிலாளர்களுக்குத்தான் ஒரு நாளைக்கு $5.50 மேல சம்பளம் வருது. அப்போ உலகத்திலேயே குறைந்த கூலியை தீர்மானித்த மகாபிரபு தான் மோடி, பிஜேபி. உலகத்திலே மிக குறைவான கூலி. அப்ப 2000, 5000, 10,000 இதுதான் கூலி. குறைந்தபட்ச கூலி குஜராத்ல $6000 $8000 ஒரு மாசத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய நர்ஸு, டர்னரு, ஃபிட்டரு, கார்பெண்டரு, பிளம்பரு இவர்களுடைய கூலி ஒரு நாளைக்கு $6000 $8000. உத்தரப்பிரதேசத்தில் $6000 $8000, மத்திய பிரதேசத்தில் $6000 $8000. அப்போ 10,000 உலகத்திலேயே குறைவான கூலி. மோடி இந்த கூலியை கொடுக்குறாரு. $10,000 வீடு வாடகை கட்ட முடியுமா? வீட்டு வாடகை கட்டி பசங்களை படிக்க வச்சு துணியை போட்டு மணியை போட்டு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, செருப்பு, தொடப்பம், வீடு வாசல், ஆஸ்பத்திரி வாழ முடியுமா? இதுதான் இந்த நாட்டில் அவங்க ஃபிக்ஸ் செய்திருக்கக்கூடிய கூலி. ஆனா மோடி என்ன பண்றாரு? தொழிலாளர்களுக்கு இந்த கூலி. மோடி உருவத்தை எடுத்துக்கோங்க. அவர் மேல கோட்டு போடுவாரு. கோட்டு பேரு எம்ப்ரியோ அர்மானி கோட்டு, $3,00,000. அவர் குர்தா பைசாமா சூட்டு போடுறாரு, அது ஜார்ஜியோ அர்மானி சூட்டு, அது ஒரு $3,00,000. அவர் கண்ணாடி போடுறாரு, கண்ணாடி மே பேக் கண்ணாடி $15,00,000. கண்ணாடியிலிருந்து அப்படியே கீழே வாங்க, பார்க்கர் பென் வச்சிருப்பாரு. பார்க்கர் பென்னு விலை $6,00,000. பார்க்கர் பென்னு. அவர் கைக்கு வாங்க, வாட்ச் கட்டியிருப்பாரு, மூடோ வாட்ச், $10,00,000 வாட்ச். அப்படியே கீழே காலுக்கு போங்க, கெனித் கோலே ஷூ, அது $4,00,000. அவருடைய மார்பு அளவு 56 இன்ச்சு. அவர் போடுற துணியுடைய விலை 56 லட்சம். அவர் தினம் காளான் சாப்பிடுவார், மஷ்ரூம். பிரேசிலிருந்து வர காளான், அது பேர் குச்சி. 5 பீஸ் $80,000.
ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவழிக்கிறாங்க காளானுக்கு. அதுக்கு மாதம் ஆகிற செலவு 56 லட்சம் ரூபாய். அவர் தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி எத்தனை பாட்டில் குடிக்கிறாருன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஒரு பாட்டில் தண்ணி 1750 ரூபாய். மாதத்துக்கு தண்ணிக்கு செலவழிக்கிற பணம் 56,000 ரூபாய். இப்போ ரோட் ஷோ போகிறாருப்பா. ரோட் ஷோ ஒரு முறை வந்து போனால் அதுக்கு செலவு 56 கோடி ரூபாய். எல்லாமே 56. ஆனால் தொழிலாளிக்கு மாத்திரம் அல்வா $2. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஊதாரி செலவு செய்யக்கூடிய பேர் வழி தான் மோடி. அதான் பிஜேபி. இவனுக்கு வெக்கம், மானம், ரோஷம். இவனுக்கு மனுஷனா இருந்தா யோ நீ $2 ஒரு நாளைக்கு கூலி வச்சுக்கிறிய. அவன் நான் முஸ்லீமா கிறிஸ்டியனா? சாட்சாத் இந்தியாவன். ராமன், குப்பன், கோவிந்தன், சுப்பன், முன்சாமி, கந்தசாமி, ராமசாமி, ஓனன்னா ரஜினிகாந்த், நளினிகாந்த், விஜயகாந்த் பேரை வச்சுக்கோ. இவன் எல்லாமே இந்து. யாரோ இந்துக்கு துரோகம் செய்யற கட்சி பிஜேபி. பிஜேபி இல்ல, பாஜக, பணக்காரர்களின் ஜனதா கட்சி. அது டுபாக்கூர் கட்சி. இந்துக்களுக்கு நீ கொடுக்கிற கூலி அது $2. உலகத்தில் நைஜீரியால அந்த கூலி இல்ல, பாகிஸ்தான்ல அந்த கூலி இல்ல. ஸ்ரீலங்கால $4. பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், மால்டீவ்ஸ், ரோஹிங்கியா, ஆசியாவிலேயே குறைந்த கூலி. என்ன கூலி? மோதி கூலி. மோதி கூலி $2. உலகத்தில் யாருக்குமே இல்லையோ அதுல வாழ முடியுமா? ஊதியம் அப்படின்றது வாழ்க்கைக்கான ஊதியம், வாழ்வதற்கான ஊதியம், நியாயமான ஊதியம். நியாயமான ஊதியம் நீ கொடுக்க மாட்டியா? ஏன்னா பகவத்கீதையில் கண்ணன் சொல்லிக்கிறாரு, வேலையை செய், கூலியை கேட்காது. வேலையை செய்ய, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. சும்மா ஓசிலே அடிச்சுட்டு போறியா நீ? வேலையை செய், பலனை எதிர்பார்க்காதே. வேலையை செய், கூலி கேட்காதுன்னு $2 கொடுக்குறான். இந்த $2 என்ன வரும்? இந்த ஆஷா, அங்கன்வாடி, மிட் டே மீல்ஸ் 5000 ரூபாய் தானே சம்பளம். செக்யூரிட்டி 12 மணி நேரம் நிற்கிறான், 12,000 சம்பளம். ஆஸ்பத்திரியில் நர்ஸுக்கு எவ்வளோ சம்பளம்? 8,000, 10,000. வார்டு பாய்க்கு எவ்வளோ சம்பளம்? ரயில்வேல எல்லாமே டி குரூப் எம்ப்ளாயீஸ். ரயில கழுவுறவன், தொடைக்கிறவன், டாய்லெட் கிளீன் பண்ணுறவன், பெட்ஷீட்டை மாத்திரவன், எல்லாருக்குமே 8,000, 10,000 தான் கூலி. ஏர்போர்ட்ல போ, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஓடுறாங்க. அவன் பேர் கிரவுண்ட் ஸ்டாஃப். சம்பளம் எவ்வளோன்னு கேளு, 10,000, 12,000 ரூபாய். இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் ஓலா, ஊபர், அமேசான், ஃப்ளிப்கார்ட், அர்பன் கம்பெனி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்க பேரில் என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? இவங்க பேர் கிக் எம்ப்ளாயி, கிக் தொழிலாளி. அப்படின்னா உபரி தொழிலாளி, பிளாட்ஃபார்ம் தொழிலாளி. எவ்வளோ சம்பாதிக்கிறான்? 10,000 ரூபாய் வாங்க முடியுமா? அவன் லைஃப் லாங் வேலை செய்யறா கூட நீ போடுற காலில் ஷூ, கெமிக்கோட ஷூ 20 வருஷம் ஆகிட்டா தான் ஒரு ஷூ வரும். அவன் வாழ்நாள்ல நீ போடுற மே பேக் கிளாஸ் வாங்கவே முடியாது. என்னையா கூலி கொடுக்குற நீ? ஆகவே இந்த தொழிலாளர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். இந்துக்களின் விரோதி மோடி, இந்துக்களின் விரோதி பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத். இவனுங்கெல்லாம் இந்துக்களின் விரோதிகள். ஆகவே தொழிலாளர்கள்
இந்துக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை சூறையாடினார்கள், உங்கள் உரிமையை நெசுக்கினார்கள், அதனால ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றேன். நான் வாழ்வாதாரத்தை அழிச்சார் மோடி. ரயில்வேல 2013 18 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. 2023 14 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. 4 லட்சம் தொழிலை முடக்கிய நாசமாக்கிய பாஜக பணக்காரர்கள் ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. 4 லட்சம் ஜாபை எடுத்துட்டான். 400 ரயில்வே ஸ்டேஷனை அம்பானி அதானி கொடுத்துட்டான். 90 ரயில் அம்பானி அதானிக்கு கொடுத்துட்டான். எல்லா கான்ட்ராக்டையும் தனியாருக்கு கொடுத்துட்டு ரயில்வேல வேலை வாய்ப்பு போச்சு. ஓஎன்ஜிசியில் 20,000 ஜாப் போச்சு. பெட்ரோலியம் கம்பெனியில் ஜாப் போச்சு. நேஷனல் பவர் கார்பரேஷனை தனியாருக்கு கொடுத்துட்டு வேலை போச்சு. நேஷனல் ஹைட்ரோ தெர்மல் பவர் ஸ்டேஷனை வித்துட்டான். பால்கோ, நால்கோ, அலுமினியம் கம்பெனி எல்லா பொதுத்துறை நிறுவனத்தையும் வித்துட்டு தொழிலாளருக்கு வாயில மண்ணை போட்டது பிஜேபி. அதனால தொழிலாளர்கள் பிஜேபிய தோற்கடிக்க வேண்டும். இது மாத்திரம் இல்லை, இப்போ ஒரு சட்டம் 4 சட்டம் இருந்து 4 கோடா பண்ணிக்கிறான். 44 சட்டம். சம்பள பாதுகாப்பு சட்டம், அதில் மினிமம் வேஜஸ், போனஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து சம்பள பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, அப்பாயின்மெண்ட், ரிட்டையர்மெண்ட், மத்தியில் வேலையிலிருந்து தூக்க முடியாது. வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, ரிட்டையர்மெண்ட் ஆனால் பென்ஷனு, கிராச்சுவிட்டி, இன்சூரன்ஸ் கிளைமு, இதுதான் தொழிலாளருடைய பாதுகாப்பு சட்டங்கள். போராடி பெற்ற 44 சட்டத்தை மோடி நசுக்கி அத்த 4 கோடா மாத்திட்டார். அதில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கோட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கு, அதை படிச்சு பாருங்க. படிச்சவங்களுக்கு தெரியும். வேலை என்பது 11 மாசம் தான். பர்மனன்ட் உத்தியோகம் இல்லை. பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி, பப்ளிக் செக்டார், மல்டிநேஷனல் கம்பெனி, டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி, யுண்டாய் கம்பெனி, எந்த கம்பெனிலும் 11 மாசம் தான் வேலை. யூனியன் இல்லை, நீ யூனியன் வச்சுக்க முடியாது. 11 மாசம் அயரு ஃபயரு. வேணும்னா வச்சுக்கிறோம், இல்லைன்னா விசிறி போடுறோம், ஓடி போடு. வேலை பாதுகாப்போ இல்லை, சம்பள பாதுகாப்போ இல்லை, சட்ட பாதுகாப்போ இல்லை, பென்ஷனோ இல்லை, கிராச்சுவிட்டியோ இல்லை, பிஎஃப்ஓ இல்லை. வெறும் 11 மாசம் தான் வேலைன்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டார் மோடி. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் சட்டம் வந்தாச்சு. சட்டத்தை பிரசிடென்ட் அசென்ட் கூட கொடுத்தாச்சு. சட்டம் ரெடியாகுது, கத்தி தொங்கி நிற்குது. 3வது முறை வந்துட்டாக்கா சட்டத்தை அமுல்படுத்துவார்கள். நிரந்தர வேலை என்பது கிடையாது. இப்போ 2 பஞ்சு 1 லஞ்சு. பப்ளிக் செக்டார்ல 2 பஞ்சு 1 லஞ்சு. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கிராச்சுவிட்டி, பென்ஷனு, பிஎஃப், லோனு, வீடு, வாசல் இதெல்லாம் கிடையாது. இன்னும் 11 மாசத்துக்கு தான் வச்சுப்பான். மோடி வர்றதுக்கு முன்ன குத்தகை தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயீஸ் வெறும் 17% தான் இருந்தது. 10 வருஷத்துல அது 50% மாறிட்டு. பப்ளிக் செக்டார்ல நீங்க HAL, BHEL, BEL எந்த பொதுத்துறை நிறுவனத்தை எடுத்துக்கினாலும் 50% கான்ட்ராக்ட் லேபர்.
கான்ட்ராக்ட் லேபருக்கு கூலி 15-16,000, பர்மனன்ட் எம்ப்ளாயுடைய கூலி 70,000 80,000. ஒரே வேலை 3-4 விதமான சம்பளம். நம்ம போலீஸ்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது கூட கான்ட்ராக்ட் வந்துச்சு. ஜெயிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் காய்க்கு துணி போட்டு நின்றுப்பாங்க, நமஸ்காரம் சார் சல்யூட்டு, என்ன சம்பளம் வருது, இல்லை சார் கான்ட்ராக்ட் 8,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எதனா போராட்டம் பண்ணி போய் நின்றுட்டிங்களா, அங்கே எல்லாம் காய்க்கு துணி போட்டு நின்றுப்பாங்க. நம்மளுக்கு நமஸ்காரம் சார் ஒன்றும் இல்லையா, ஏன் சார் கான்ட்ராக்ட் சரி, எங்களுக்கு சம்பளமே 10,000. காக்கி துணிக்கு கொண்டு வந்த வேலை மோதி. போலீஸு கான்ட்ராக்டு, நர்ஸு கான்ட்ராக்டு, கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி கான்ட்ராக்டு, ஜட்ஜி கான்ட்ராக்டு. அவர் ஒரு ஜட்ஜி சொல்கிறாரு, நான் நோட்டியாக இருந்த மாதம் 40,000 வந்துடுச்சு, ஜட்ஜாகி 10,000 தான் வருதுன்ற. ஜட்ஜை கூட கான்ட்ராக்டு பண்ணிட்டாங்க மோதியில். கான்ட்ராக்டு, போலீஸ் ஸ்டேஷன் கான்ட்ராக்டு, ஜெயிலு கான்ட்ராக்டு. யுண்டாய் கம்பெனியில் 80% குத்தகை தொழிலாளி, 20% பர்மனன்ட் தொழிலாளி. மாருதியில் 15% நிரந்தர தொழிலாளி, 85% கான்ட்ராக்ட் தொழிலாளி. இதெல்லாம் யார் பண்ணுது? யாரு? மோடி, பிஜேபி, ஷாஷா, அமித்ஷா எல்லாம் டுபாக்கு வருவாங்க. யார் இவன்? நிம்மதியாக வேலை செய்திருந்தோம், மாசானா 30,000 40,000 50,000 சம்பளம், கோட் ட்ரெஸ்ஸு, எல்டிசி, கேன்டீனு, யூனிஃபார்மு, செருப்பு, தொடப்பு எல்லாம் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்தையும் பிடிக்கலாம். இதை இழந்தவர்கள் யார்? முஸ்லிமா? இதை இழந்தவர்கள் முஸ்லிமா? இல்லை கிறிஸ்துவ. கிறிஸ்துவ 2%, கிறிஸ்துவ 2%, முஸ்லீம் 14%. அப்போ இந்துன்னு சொல்ற இவன் தான் யாரு? வேலை இல்லாத போச்சே, இவன் தான் இந்து. இந்த இந்துக்களின் துரோகி யார்? மோடி. இந்துக்களின் விரோதி மோடி, இந்துக்களின் விரோதி பிஜேபி, இந்துக்களின் விரோதி விஸ்வந்து பரிஷத். யாரோ ஒருத்தர் ஊர்வலம் போனார், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சு. அந்த மாதிரி என் மண் என் மக்கள். நீ கர்நாடகாவில் இருந்தால் அசிங்கமான ஆள், நீ சிங்கன்னு. கர்நாடகத்தில் அவர் பேர் அசிங்கம், தமிழ்நாட்டில் அவர் பேர் சிங்கம். ஆட்டுக்குட்டி சிங்கம், அசிங்கமான அசிங்கம். என் மண் என் மக்கள். போயா கூலி? கான்ட்ராக்ட் லேபருக்கு 50,000 சம்பளம் கொடுங்க, ஊர்வலம் போயா? நர்ஸுக்கு 50,000 கொடுங்க, ஊர்வலம் போயா? நீ குத்தகை தொழிலாளிக்கு 50,000 சம்பளம் கொடுங்க, போனி. ஒரே வேலை ஒரே சம்பளம், ஒரே வேலை ஒரே சம்பளம், ஒரே நாடு ஒரே ஓட்டுன்ற. ஓட்டு, கரன்சி நோட்டுக்கு சீட்டு, கரன்சி நோட்டுக்கே ஓட்டு. ஓட்டு போட்டா கொடுக்குறான் ஏட்டு. 5 வருஷம் ஷார்ட்டு, காலில் இது பூட்டு. பூட்டை தான் கொடுக்கணும். இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு இல்லை, பிஜேபிக்கு ஓட்டு இல்லை. என்ன கொடுக்குறீங்க? பூட்டு ஷார்ட்டு லாட்டா கொடுங்க, நோ ஓட்டு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை சூறாடிய ஒரு கட்சி பிஜேபி. கொடுக்கறத சாரா சத்திர சம்பளம் 8,000 10,000 12,000 சம்பளம் கொடுக்குற. இந்த சம்பளத்தில் சாப்பிடணும். சாப்பாடுன்னா என்ன? பழம் சாப்பிடணுமா? ட்ரை ஃப்ரூட் சாப்பிட முடியுமா? உலர்ந்த பழங்கள் சாப்பிட முடியுமா? உலர்ந்த பழம் சாப்பிட முடியாது, பழம் சாப்பிட முடியாது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, நாட்டுக்கோழி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப இந்த சம்பளத்தில் டெய்லி சாப்பிட முடியுமா?
நெய், வெண்ணெய், தயிர், மோர் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப இந்த சம்பளத்தில் என்ன சாப்பிடுறது? அப்போ உணவுக்கே பஞ்சமான வாழ்க்கை வாழக்கூடிய தொழிலாளி யாரு? நான் முஸ்லீமா, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவனா, பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனா? இந்த நாட்டில் பிறந்த இந்து தான். ஆகவே இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. இந்த மானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இதுல வந்த பணம் எவ்வளவு? குரூட் ஆயில் $112 இருக்கும் போது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய் கொடுத்தாங்க, 1 லிட்டர் டீசல் 55 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2023ல 1 லிட்டர் குரூட் ஆயில் 76 ரூபாய் ஆச்சு. ஆனா இது டபுள் ரேட்ல விற்கிறாங்க. இதுல வந்த பணம் 28 லட்சம் கோடி ரூபாய். ஜிஎஸ்டில அவர்களுக்கு வந்த பணம் 31 லட்சம் கோடி ரூபாய். 58 லட்சம் கோடி ரூபாயை ஆட்டையை போட்டவர்கள். இது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு என்பதை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே இந்த எலெக்ஷன் ஏதோ தேர்தலுக்காக நடத்தக்கூடிய தேர்தல் எலெக்ஷன் அல்ல. இந்த தேர்தல் இந்த நாட்டின் வருங்காலத்திற்கே ஒரு முக்கியமான ஒரு அரசியல். இந்த தேர்தல் நியாயமா நடக்குதுன்னா தேர்தல் கூட நியாயமா நடக்கல. தேர்தல் எப்படி தில்முள்ளு தேர்தல். காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கிவிட்டார். அப்ப காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், டிஎம்கே இல்லாத பாரதம், வெறும் பிஜேபி நாட்டை கொள்ளையடிக்க என்பது அவங்க சொல்றாங்க. அதனால தமிழ்நாடு இந்தியாவிலேயே டிஃபரெண்ட். பாஜகவை நோட்டாவோட போட்டி ஓட வச்ச நாடு தமிழ்நாடு. நான் கர்நாடகாவிலேருந்து வரேன், தமிழ்நாட்டுக்காரன் தான். கர்நாடகாவில் தொழில், நானும் பல தொழில் சங்கங்கள் நடத்துகிறேங்க. அது தேவையில்லை. இப்போ முதல்ல இந்திரா காந்தி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்காத ஒரு மாநிலத்தை கழிச்சிருவாங்க. ஆனால் மோடி எந்த மாநிலத்தையும் கழிக்க மாட்டார். கட்சியை காசு கொடுத்து வாங்கிக்குவார். எல்லா கட்சியுமே காசு கொடுத்து வாங்கிக்குவார். கர்நாடகாவில் காங்கிரஸ், ஜேடிஎஸ் 2 கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பணம் கொடுத்து வாங்கி அப்படியே கவர்மெண்ட்டே வேலைக்கு வாங்கிக்குவார். வாங்கின பிறகு 40% கமிஷன் அரசு. ஷாதா எல்லாரையுமே அங்கே அப்பாயிண்ட் பண்ணுவார். எந்த வேலைனாலும் 40% கமிஷனு. அப்போ இது ஒரு கமிஷன் கட்சி. பிஜேபி என்பது ஒரு கமிஷன் கட்சி. அது மக்களுக்கு விரோதமான கட்சி. ஒட்டுமொத்தமா 4 குஜராத்திங்க இந்த நாட்டையே வலிச்சு போட்டுக்கிறாங்க. 2 குஜராத்தி விற்கிறான், 2 குஜராத்தி வாங்குறான். மோடியும் ஷாவும் கூடி கூவி விற்கிறாங்க, அம்பானியும் அதானியும் கூவி கூவி வாங்குறாங்க. அப்ப இது அம்பானி அதானியுடைய கட்சி. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அப்ப 2 பக்கம்னா ஒரு நாணயத்தில் ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் அதானி. மோடி பிரதம மந்திரி ஆகும்போது அதானியுடைய சொத்து 25,000 கோடி. 10 வருஷத்துல அவருடைய சொத்து 7,44,000 கோடி ரூபாய். 2013ல அம்பானியுடைய சொத்து 1,52,000 கோடி. 10 வருஷத்துல அம்பானியுடைய சொத்து 7,54,000 கோடி. இது எல்லாமே ஊதாரி பணம், மக்கள் பணத்தை வாரி வாரி கொடுத்தாரு.
இப்ப எதையெல்லாம் வித்துக்கிறாரு? ஏர்போர்ட்டை வித்துக்கிறாரு, சீ போர்ட்டை வித்துக்கிறாரு, இந்தியன் ஏர்லைன்ஸை வித்துக்கிறாரு, ஏர் இந்தியாவை வித்துக்கிறாரு, ஏர்போர்ட்டை வித்துக்கிறாரு, நாட்டையே வித்துடுகிறாரு. ஆகவே இந்த நாட்டை காப்பதற்காக, பாதுகாப்பதற்காக நீங்கள் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும். தொழிலாளியுடைய நலனை பாதுகாக்க நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது. 4 சட்ட 4 கோடு, இந்த 4 கோடு ஒழிக்கப்பட வேண்டும். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் கிக் அவுட். விவசாய சட்டங்கள் கிக் அவுட். மோடி அரசு கிக் அவுட். இந்த அரசு மக்கள் விரோத அரசு, இந்த அரசு இந்துக்களின் விரோத அரசு, இந்த அரசு தேசத்திற்கே விரோதான அரசு, இந்த அரசு தேவையில்லை, நீங்கள் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறி இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் என்பதை உறுதியளித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.